நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்களுடன் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சங்கரன்கோவிலில் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக நாள் ஒன்றுக்கு 40 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பாளையங்கோட்டை தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மதுரை மண்டல தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் சரவணன் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை 22ஆம் தேதிக்கு அவர் ஒத்திவைத்தார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படும் வரை போராட்டம் தொடரும் என விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி தொழிலாளர் துறை துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து மதுரை இணை ஆணையர் அவர்கள் தலைமையில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இறுதியாக 22ஆம் தேதி வாய்தா போடப்பட்டு 22ஆம் தேதிக்குள்ள இருதரப்பாரும் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று ஒரு வாய்தா கொடுத்து போய் சொல்லியிருக்கிறார்கள்.